ஏன்னா ஒரு லைஃப் எவ்வளோ ப்ரெஷியஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நானும் நிறைய பேரை ஆஸ் யூ செட் சார் ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து வெரி சீனியர் போலீஸ் ஆஃபீஸரா யூஸ்வலி மைக்கில் சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் வர வைக்கிறதோ இல்லை அந்த லோக்கல்ல இருக்கிற போலீஸை வர வைக்கிறதோ அப்படி இல்லாம என்னோட கார்ல நானே நிறைய பேரை தூக்கி போட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன். அந்த ஒரு அந்த கோல்டன் ஹவர் சொல்லக்கூடிய அந்த மூமெண்ட், ஐ டோன்ட் நோ ஹவ் ப்ரொஃபஷனலி ஐ ஹேண்டில்ட் த இன்ஜர்ட் பர்சன், பட் லாட்ஸ் டு லேர்ன். நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நம்ம, எஸ்பெஷலி நம்ம டிராஃபிக் போலீஸ். அவங்க சொன்ன மாதிரி பைஸ்டாண்டர்ஸ் யாரெல்லாம் ஸ்பாட்ல இருக்காங்களோ அவங்க வந்து எப்படி இப்போ சார் சொன்ன மாதிரி காஃபி கொடுங்க சோடா கொடுங்கன்னு அவங்க அப்பா பார்த்து இதான மாதிரி இரிட்டேட் ஆன மாதிரி நமக்கு நிறைய நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம பேனிக் ஆகும், அங்க ஒரு டிராஃபிக் கன்ஜெஷன் ஆகும், பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே உதவணுன்ற ஒரே ஒரு எண்ணத்துலதான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை கரெக்டா செய்யணுமா அப்படின்றது தெரியல. டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட, ஒருத்தருக்கு சர்விக்கல் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஹெல்மெட் ஆக்சிடென்ட், ரோடு ஆக்சிடென்ட்ல ஹெல்மெட் இருந்தது, பட் ஹெல்மெட்டையே கழட்டிட்டு இருந்தாங்க, பட் அவங்களுக்கு இன்ஜரியே இங்கேதான். ஸோ நமக்கு அது தெரியாம நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்போம், இல்லை நம்ம அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாவது நமக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் கொஞ்சம் நாலேஜ் இருந்தாதான் நல்லா இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியும் நம்புறேன். ஸோ ஐ திங்க் தே ஆல்சோ நீட் டு பி ட்ரெயின்ட். So we'll next நம்மளுடைய போலீஸ்க்கு we'll see how this can be handled in future. And இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில் நம்ம காவல்துறையில. நம்ம இப்போ வந்து சென்னை சிட்டிக்கு மட்டும் எடுத்திருக்கோம். lot more people deserve this appreciation. நிறைய பேருக்கு இந்த மாதிரி அப்ரிசியேஷனுக்கு கிடைக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த பியாண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எங்களுடைய கிரேட்டர் சென்னை போலீஸ் சார்பா என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். And thank you so much for handling our people. It is actually it is motivating us to do more to the society and to save life. Thank you for this opportunity. Thank you.